உத்திராடம். இந்த உத்திராடம் எப்படின்னா, இந்த விஸ்வதேவன்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் இதோட அம்சம் தான் வந்து உத்திராட நட்சத்திரம். தனுசுலையும் வருவாங்க, மகரத்திலையும் வருவாங்கன்னு ஒன்று இருக்கும். தனுசுல இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த குரு சூரியனோட அமைப்பு அப்படின்னு பாக்குறப்போ சிவராஜ யோகமாவே அது பார்க்கப்படும். திருவோண நட்சத்திரம் நிறைய ஸ்டார்ஸ் உள்ளடங்கின நட்சத்திரமா இருக்கு. இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு பின்னாடி தான் அபிஜித் நட்சத்திரம் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அபிஜித் வந்து 28வது நட்சத்திரமா அது. அதாவது அப்படிதான் அதோடைய கணக்கு. ஆனா என்ன அப்படின்னா அபிஜித்னு ஒரு நட்சத்திரம் இருந்துட்டு கிருஷ்ணர் தூக்கிட்டாரு அந்த நட்சத்திரத்தை. ஏன்னா நிறைய பேர் 27 தான் சொல்றாங்க ஜோதிடர்கள்லாம். 28 யாருமே கன்சிடர் பண்ண 28 என்னன்னா அது நட்சத்திர கான்ஸ்டலேஷன் நட்சத்திர குடும்பத்துல இருந்து விலகி போயிருச்சுன்னு. ஆனா உலகத்துல இயங்கிட்டு தான் இருக்குது. லாஸ் வெகாஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, அமெரிக்கா. வெகாஸ்ங்கிறது தான் வந்து அபிஜித்தோட பிரின்சிபல் பிளானட். உத்திராடம் இதை பத்தி தெளிவா சொல்லுங்களேன். அடுத்தது வந்து உத்திராடம் அப்படிங்கிறது, இந்த உத்திராடம் அகைன் சூரியனோட அம்சத்துல வருது. சூரியனோட அம்சத்துல வந்த உடனே இதோட பிரின்சிபல் ஸ்டாரோடைய பேர் ஸ்டார்டிங்குமே அல்லுன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். அல்பல்தா. அல்பல்தா தான் இதோட பிரின்சிபல் ஸ்டார். எங்கேயெல்லாம் சூரியன் இருக்கோ அங்கேயெல்லாம் அல்லாங்கிற ஒரு அம்சம் அங்கே வந்துருங்கிறது தான் அது விஷயமே. ஸோ இந்த உத்திராடம் எப்படின்னா, இந்த விஸ்வதேவன்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விஸ்வதேவர் இதெல்லாம் இதோடைய அம்சம் தான் வந்து உத்திராட நட்சத்திரம். இவங்களும் வந்து தனுசுலையும் வருவாங்க, மகரத்துலையும் வருவாங்கன்னு ஒன்று இருக்கும். பாதங்கள் மாறி மாறி இவங்க வருவாங்க. இப்போ குரு சூரியனாக இருக்கிறப்போ லைஃப் வேறு மாதிரி இருக்கும், சனி சூரியனாக இருக்கப்போ லைஃப் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போது ஒரு உத்திராடம் தனுசில் இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த குரு சூரியனோட அமைப்பு அப்படின்னு பார்க்குறப்போ சிவராஜ யோகமாகவே அது பார்க்கப்படும். அது பேரே சிவராஜ யோகம் தான். குரு சூரியன் ஒன்றா இருக்குன்னா லைஃப்பை நிறைய போராடி நிறைய ஹேர்டில்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் தான் டெவலப்பே ஆவாங்க அப்படிங்கிறது தான் வந்து தனுசில் இருக்கிற ஒரு அமைப்பு. இப்போது அல்பல்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிரின்சிபல் ஸ்டார் என்ன சொல்லுதுன்னா, உத்திராடத்துக்கு வந்து அவங்களுடைய பவர் அவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு ஒன்று இருக்கும். இது சிவராஜ யோகம் அப்படிங்கிறப்ப ரியாலிட்டிக்குள்ளே என்னைக்கு வராங்களோ உத்திராடம், அந்த ரியாலிட்டிங்கிறது என்னென்னா இவங்களால கொஞ்சம் ஃபேக்காக இருக்க முடியாது. ஆனால் ஃபேக்காக இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க, முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் வராது தோற்று போயிட்டே இருப்பாங்க வாழ்க்கையிலன்னு ஒன்று இருக்கும். இந்த சூரியன்கிறது தான் நம்மளுடைய ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆத்மா எந்த ப்ரொஃபஷனில் போய் கனெக்ட் ஆகுது, ஏதோ ப்ரொஃபஷனுங்கிறத விட எந்த விஷயத்தில் போய் கனெக்ட் ஆகுதுன்னு ஒன்று இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும். அதுதான் ஆத்மகாரகன் பயங்கரமாக இவங்களுக்கு வேலை பார்க்கணுன்னு ஒன்று இருக்கும். இந்த ஆத்மா என்றைக்கு போய் கனெக்ட் ஆகி அந்த ஒரு ப்ரொஃபஷனை கரெக்டாக சூஸ் பண்ணுறாங்களோ லைஃப் அப்போ இருந்து தான் சிவராஜ யோகமே அவங்களுக்கு வேலையே பார்க்க ஆரம்பிக்கும். அதுக்கு 35-36 வயசு ஆகிடும். அதனால தான் அவங்க லேட் பிக்கப்பாக இருப்பாங்க. லைஃப்பில் எங்கெங்கேயோ எதையோ தேட போய் பணம் மெட்டீரியலிசமில் இருந்து அவங்க எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது தான் தனுசு உத்திராடம். இதே இது மகரம் உத்திராடம் சனி சூரியன்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னா சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாதுன்னே ஒன்று இருக்கும். அப்போ இந்த உத்திராடமுக்கு வந்து கர்வம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அந்த கர்வத்தை என்னைக்கு அடங்கி சனிக்கிட்ட போய் சரண்டர் ஆகுதோ அன்னையிலேருந்து அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். அதுதான் அவங்களோட அமைப்பு. அதனால தான் நம்ம இந்த குரான் படிக்கிறப்பெல்லாம் கேட்குறது விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, டோட்டல் சரண்டரிங் டு காட். அவங்களும் ஒரு ஒளியை நோக்கி ஒரு ஒரு வெளிச்சத்தை நோக்கி தான் அவங்களும் வேண்டுறாங்க. அதே தான் இந்த அப்படிங்கிறது இந்த சூரியனுடைய அம்சத்தை வாங்கின ஒரு விஷயம் அப்படிங்கிறது. டோட்டல் சரண்டரிங்குள்ளே இவங்க போயிடணும் அப்படிங்கிறது. ஓகே, சூப்பர். அடுத்ததா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அடுத்து சிவகார்த்திகேயன், அவங்க பேர் தெரியுதோ இல்லையா அவங்க நட்சத்திரத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. யாரை கேட்டால் ஏன்பா அவங்க என்னப்பா மகர ராசி திருவோண நட்சத்திரம் அப்படின்னுறாங்க. திருவோண நட்சத்திரம் நிறைய ஸ்டார்ஸை உள்ளடங்கின நட்சத்திரமா இருக்கு. இதை பற்றி தெளிவாக சொல்ல முடியுமா? இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு பின்னாடி தான் அபிஜித் நட்சத்திரம் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ அபிஜித் வந்து 28வது நட்சத்திரமா அது. அதாவது அப்படிதான் அதோடைய கணக்கு. ஆனால் என்ன அப்படின்னா அபிஜித்னு ஒரு நட்சத்திரம் இருந்துட்டு கிருஷ்ணர் தூக்கிட்டார் அந்த நட்சத்திரத்தை. எதுக்காக? அசுரர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா, இந்த போர் நடந்ததில்ல, மகாபாரத போர். அந்த டைமில் வந்து துரியோதனன் வந்து அபிஜித் நட்சத்திரத்தை மிஸ்யூஸ் பண்ண பார்த்தார். அப்போ ஒரு அமாவாசை டைமில் எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் அபிஜித் நட்சத்திரம் இருந்தது. அபிஜித் நட்சத்திரத்தை நீங்கள் என்ன கேட்டாலும் அபிஜித் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியது. இதை வந்து துரியோதனன் வந்து ஜோசியம் பார்த்து தான் போய் அதை பண்ணுவார். அப்போ அந்த அர்ஜுனனுடைய பிரதர் தான் ஜோசியம் பார்த்து சகாதேவன் தான் ஜோசியம் பார்த்து சொன்னவராக இருப்பாரா. அவர் தன்னோட தொழிலுக்கு தர்மமாக சொல்லி அமுச்சு விட்ருவாரா. இங்கே தான் கடவுள் வேலை பார்க்குறது. அபிஜித் நட்சத்திரத்தையே தூக்கி அது முகூர்த்தமாக அது மாறி இந்த கான்ஸ்டலேஷன் பிளானட்ஸ்லேருந்தே நகர்த்தி வச்சுருவார்.
நகர்த்தி நாளையே மாற்றுவார் அப்படிங்கிறது தான் அந்த கணக்கு. அப்போ இந்த அபிஜித் போய் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் 27 தான் சொல்றாங்க ஜோதிடர்கள்லாம், 28 யாருமே consider பண்ண 28 மாட்றாங்க. என்னன்னா அது நட்சத்திர கான்ஸ்டலேஷன், நட்சத்திர குடும்பத்திலேருந்து விலகி போயிடுச்சுன்னு. ஆனால் உலகத்தில் இயங்கிட்டு தான் இருக்குது. லாஸ் வெகாஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, அமெரிக்கா. வெகாஸுங்கிறது தான் வந்து அபிஜித்தோடைய பிரின்சிபல் பிளானட். என்னடா இது? ஓகே, சரியா? அதே மாதிரி இந்த விதாந்தா, வேதா, வேதாந்தா. விதாந்தா தான் வேதாந்தாவாச்சு. இது எல்லாமே அபிஜித். இது எல்லாமே அபிஜித்தோடைய பிரின்சிபல் ஸ்டார்ஸோடைய மறுபெயர் தான். சரி, எனக்கு இன்னொரு டவுட்டு. இப்போ அபிஜித்துன்றதுனால இந்த பேர் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்துடுது இந்திரஜித், ராவணனோட பையன். எதனா கனெக்ஷன் இருக்கா என்ன? ஆமாம். அதாவது வந்து பயங்கரமான ஒரு அம்சத்தோடு பிறந்தது தான் வந்து இந்திரஜித் அப்படிங்கிறது. அது வந்து அவன் மகன் அப்படி தான் வேணும்ன்ட்டு அவன் பிளான் பண்ணி இது பண்ணது. அப்போ இத்தனை பிளானட்ஸ் போய் ஒரே இடத்துல உட்காந்துருச்சுன்னா எந்த கிரகமே ஒரு நெகட்டிவாக இயங்கவே முடியாது. அப்படின்னா மரணத்தை யார் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது. மரணம் நிகழ்ந்தே தீரணும் அப்படிங்கிறது தான் விதி. அப்படிங்கிறப்போ இந்த அபிஜித் அம்சத்துல பிறந்த ஒரு இந்திரஜித் அப்படிங்கிறது தான் அம்சத்துல, அந்த அம்சத்துல பிறப்பார். அபிஜித்தோட அம்சத்துல, அதுதான் அபரிதமான ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் யாரும் வந்து அபிஜித் நட்சத்திரத்துல பிறந்தாங்கிறது விதி கிடையாது. அதுதான் அவன் தான் அது உருவாக்குவான். அந்த நட்சத்திரம் போய் இருந்த டைம் பீரியட்ல, அதுக்கு முன்னாடி அபிஜித் நட்சத்திரம் அது பாட்டுக்கு தான் இருந்துட்டு இருந்தது. இந்த கான்ஸ்டலேஷன் 28 நட்சத்திரமா தான் இருந்தது. இங்க ராவணன் பண்ணினது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எல்லா கிரகங்களுமே வந்து வேண்டுதல் வச்சு, சனி என்ன பண்ணும், தன்னுடைய வேர்வை தன்னுடைய அழுக்குல இருந்து மாந்தியை உருவாக்கும். மாந்தியை உருவாக்கி யாருக்குமே தெரியாமல் ஒழிச்சு வச்சிடும். இப்போ நம்ம ஜாதகமே தேடினாலும் மாந்தி எங்கன்னு தேடணும். நிறைய பேர் மாந்தி எங்கன்னு தேடுவாங்க அப்படின்னா, ஜாதகத்தில் கண்ணுக்கு நேரம் மாந்தி இங்கே உட்காந்துருக்கு, அதோடைய கவுண்டிங்ஸ் வச்சு நம்ம பார்த்துடலாம். ஆனால் அபக்ரஷன் ஒரு பிளானட், ஒரு 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 கட்டம் இருக்கும். அதில் தான் உபக்கோளில் போய் பார்க்கணும் எங்கே மாந்தி ஒளிஞ்சிருக்குது அப்படின்னு. அதை மேக்ஸிமம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. அதுதான் ஒளிஞ்சிருக்கிற மாந்தி. இந்த மாந்தி எங்கே ஒளிஞ்சிருக்குது, யமன் எங்கே உட்கார்ந்துருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் ஒரு அது ஒரு தனி, எங்களுக்கு கட்டமாக தான் தெரியுது. நீங்கள் அது ஒரு தனி டாபிக்னு வச்சுக்கோங்க. அப்போவே இந்த மாந்தி போய் ஒளிஞ்சிருந்து தான் மரணத்தை உருவாக்குதுன்னு ஒன்று இருக்குது. அதுவும் வந்து அவருக்கு கஷ்டம் கொடுக்காத ஒரு மரணமாக, அது முக்தி அடையக்கூடிய ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாந்தி. மாந்திங்கிறது ஒரு தோஷம், இறப்பு தோஷத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இதே சனியோடைய மகன் தான் மாந்தி. அப்படிங்கிறப்போ இது ஆபியஸாக திருவோண நட்சத்திரம் இந்த மகரம் ராசி அமைப்புக்குள்ளே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கும் இந்த மாந்தி. இப்போ ரஜினி சாருக்கு, எஸ்கே சாருக்கு திருவோணம் நட்சத்திரத்துக்கு பின்னாடி தான் அது ஒளிஞ்சிருக்கும். அது மெயினாக திருவோணத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணும், அப்புறம் தான் அவிட்டத்துக்கு வரும். ஆனால் அது மெயினாக திருவோணத்துக்கு தான். ஏன்னா திருவோணம்ங்கிறது அகெயின் சந்திரனுடைய அம்சத்துடைய நட்சத்திரம். அப்படிங்கிறப்ப அது அழகாக அது என்ன, திருவோணம்ங்கிறது விஷ்ணு அம்சம் தான் திருவோணம். அந்த திருவோணத்துக்கு பின்னாடி அபிஜித்துங்கிறது ஒரு புனிதமான ஒரு நட்சத்திரத்துக்கு பின்னாடி தான் அது ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு. திருவோணமே பார்த்தீங்கன்னா அதுவுமே வளர்பிறை தேய்பிறை திருவோணம்னு இருக்கும். இந்த திருவோணத்துக்கு தன்னுடைய பவர் கரெக்டாக தெரிஞ்சு டவுன் டு எர்த்தாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் அங்கே அபிஜித்லாம் வேலை பார்த்து இவங்கள லைஃப்பில் டெவலப் பண்ணி விடுற வேலை மேலே வர காரணம் அவர் இவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருந்தது. ஆமாம், டவுன் டு, ஏன்னா அது சனியோட வீட்டில் இருக்குது, மகரம் சனியோட அம்சம். அப்படிங்கிறப்போ நீங்கள் டவுன் டு எர்த்தாக இருந்து தான் ஆகணும். தெரிஞ்சு பண்ணுறாங்களா, இது இயற்கை, செய்ய வைக்குதா, அது இயற்கை, அந்த அம்சம் அவங்கள வந்து அந்த மாதிரி பண்ண வைக்குது. அப்படிங்கிறப்போ விஷ்ணுவோட அம்சம், விஷ்ணுவோட பேர் தான் அது அல்தாயர். அப்படிங்கிறது தான் வந்து திருவோணத்தோடைய பிரின்சிபல் ஸ்டார். அகெயின் அங்கே அள்ளுங்கிற பேர் வந்துருச்சு. சந்திரன், ஏன்னா அவங்க வந்து சந்திரனை தான் காட்டுறாங்க மெயினா. சூரியனுங்கிறது ஆத்மம். அவங்க ஆத்மாவை தான் கண்ணுக்கு காட்டாம ஆத்மாக்காரகனா சூரியனை உள்ள வச்சுட்டாங்க. நமக்குள்ள இருக்க ஒளி தான் அந்த சூரியன் அப்படிங்கிறது. இது ஆத்மகாரகன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புத்திகாரகன், மனோகாரகன் தான் சந்திரன். ஸோ இந்த மனசுகிட்ட தான் அவங்க வேண்டுறாங்க. ஆத்மகாரனை உள்ளே வச்சுட்டு மனசுக்கிட்ட வேண்டி ஸ்டார் வழிகாட்டுது. இப்போ கிறிஸ்டியானிட்டியில் அந்த ஸ்டார் தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட வழிகாட்டும். ஸ்டார் தான் வழிகாட்டும், அதுதான் தாரா. நம்ம இதில் தாராதேவி தான் வழிபாடு பண்ணுவாங்க சித்தர்கள், வழிகாட்டு அப்படின்னு. தாராதேவி நட்சத்திர தேவி. அப்போ அவங்க பேர் தாராதேவி. தாரா தசமகா வித்யாகரில் ஒரு ஆள் தாராதேவி. கிரீன் தாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த கிரீன் தாரா அதெல்லாமே இந்த அமைப்பில் வரக்கூடியவங்க தான். ஓகே ஓகே. ஸோ இப்போ எதை டச் பண்ணாலும் ஒவ்வொருத்தங்களும் வந்து கனெக்ட் ஆகி ரிலேட் ஆகிட்டே தான். எந்த நட்சத்திரம் தொட்டாலும்
லேண்ட்ஸ்கேப் பெருசாயிடுது, இன்னொருத்தனுக்கு டச் பண்ணிட்டு வருது. ஆமா. அது பிராண்டு, கடவுள் எல்லாத்தையுமே டச் பண்ணிட்டு வருது. ஆக்சுவலா நம்ம இப்ப ரொம்ப மேலோட்டமா தான் பேசிட்டு இருக்கோம். இது இன்னும் டெப்தா போக முடியாது. நாம இன்னும் டெப்தா இன்னும் போகணும்னா ஒரு நட்சத்திரத்தையே நம்ம பல நாள் பேசலாம். அவ்வளோ கதைகள் இருக்கு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டா நட்சத்திரத்துக்கு. இருப்பாங்க. ஏன்னா இதை பார்த்து மக்கள் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பா நம்ம அதிகம் பண்ணுவோம்.